நமோ ரமணா. இருப்பது ஒரே வஸ்து தான், பிரம்மம் தான் இருக்குது, ரெண்டு கிடையாது அதில். அதனால ஒரு விதத்தில் பார்த்தாக்கா பிரம்மத்தை பற்றி பேசினா கூட பேசும் பொருள், பேசப்படும் விஷயம், பேசுபவன் கேட்பவன் எல்லாமாகவும் இருப்பது பிரம்மம் தான். தனக்கு தானே உணர்த்திக்கிறது. அதனால் எதுக்குமே இங்கே மீனிங் கிடையாது, இது ஒரு லீலை அப்படிங்கிற முற்றிலும் தான் உண்மை. அதனால் இன்னொரு விஷயம் நான் ரொம்ப கவனித்து பார்த்துருக்கேன். இப்போ நம்ம ஏதாவது ஒரு வீடியோ இல்லை ஒரு பிக்சர் ஏதாவது நம்ம சொன்னால் கூட, ஒரு வீடியோவில் ஒரு மெசேஜோ ஒரு பிக்சரோ நம்ம சொன்னால் கூட ஒவ்வொரு மைண்டும் அதை ஒவ்வொரு மாதிரி இன்டர்பிரேட் பண்ணும். ஸோ ஒரே மைண்டே ஒரு ஒரு டைம் ஒரு மாதிரி புரிஞ்சுக்கும். இன்னும் ஒரு 2-3 வருஷம் கழிச்சா அதே வீடியோவே திருப்பி ரன் பண்ணி பார்க்கும்பொழுது அது வேறு மாதிரி புரிஞ்சுக்கும். ஏன்னாக்க க்ஷணத்துக்கு க்ஷணம் புதுமைக்கு புதுமையாக, பழமைக்கு பழமையாக தன்னை ஃப்ரெஷ்ஷாக உணர்த்தின்னு இருக்கிறது பிரம்மம். அதனால் அதை டயத்துலேயோ ஸ்பேஸ்லேயோ கண்டுபிடிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால என்ன டைமென்ஷனில் வேணாலும் அது தன்னை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிகிட்டே இருக்கும். அதுதான் பிரம்மத்தோட ஸ்வபாவம். பிரம்ம ஞானம், பிரம்மத்தை பற்றி பேசுகிறதுக்கு இப்போ ரிபுகீதை இருக்குது, திரிபுரா ரகசியம் இருக்குது. அந்த காலத்துலேருந்து ரமண பகவான் தேவி கலாத்வாரம், இந்த அத்வைத்த புக்ஸ் எல்லாம் ரொம்ப பிரபலம் இல்லாத சமயத்தில் ரமண பகவான் பிரபலம் பண்ணி கொடுத்துருக்கார். அதை தவிர சங்கரர் காலத்தில் தசா உபனிஷத், அந்த பிரஷ்னத்திரயம் இருக்குது. ஸோ இந்த ஸ்கிரிப்சர்ஸில் ஏதாவது ஒன்று கொஞ்சமாக படித்தாலே, வாசிஷ்டம் இருக்குது, கொஞ்சமாக படித்தாலே அந்த பிரம்மத்தோட பரிபூர்ண அந்த சாந்தியை, அந்த சந்நிதியை நம்ம உணரலாம். அந்த சந்நிதி எப்பவுமே இருந்துட்டு இருந்தாலும் இட் கெட்ஸ் ஆக்டிவேட்டட். நம்ம ரமணா.